Taste the Daily. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் டி கல்லுப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் திருப்பதி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பாவடியான், அமைப்புசாரா ஓட்டுநரணி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினருக்கு தலைமைக் கழக அலுவலகத்தில் 6வது நாளாக விருப்பமனு விநியோகம் செய்யப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விருப்பமுள்ள அதிமுகவினர் தங்களது விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து 6வது நாளான சனிக்கிழமையன்று திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு பூர்த்தி செய்த விருப்ப மனுக்களை அளித்தார். இதனை அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பெற்றுக் கொண்டார். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் சென்னை தண்டையார்பேட்டையில் புதிய வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்ட வாக்காளர் குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுகவின் வாக்குகளை களம் கண்டு பணியில் ஈடுபட வேண்டும் என வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.